சார் இங்க கொஞ்சம் பாருங்க. சார் சார் இவங்க தான் என் பிள்ளைங்க சார். இவங்க தான். இவங்க எப்படி வெளியே போனாங்க? அழாதீங்க. ஹலோ, அடுத்த கிளிப்பை போடுங்க. இவன் கூட எதுக்கு பேசிட்டு இருக்காங்க? நினைச்சேன், அப்பவே எனக்கு தெரியும் பிள்ளைங்களை இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பழக விடாதுன்னு. கேட்டியா நான் சொன்னத? பாரு லட்சணத்தை. அந்த சமையல்காரன் தான் பசங்களை கடத்திட்டு போயிருக்கான். இத பாருங்க, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். நீங்க அனாவசியமா என் தம்பி மேல பழி போடுறதுல நோக்கமா இருக்கீங்க. ஆமா, உன் தம்பி மேல ஆதாரமே இல்லாம பழி போடுறதுக்கு எங்களுக்கு ஆசையா? சும்மா இருக்க முடியாது. காணாம போனது எங்க வீட்டு பிள்ளைங்க. சார் இங்க பாருங்க, தா இங்க நிக்கிறாள் இவ புருஷன் தான் அவன். இவள முதல்ல விசாரிங்க, அப்பதான் எல்லாம் நல்லா தெரிய வரும். ஐயோ என்ன பேசுறீங்க? நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறோம்? பாத்தியா, இவ்வளவு நேரம் நம்ம கூடவே இருந்துட்டு தேடுற மாதிரி தேடி நம்ம எல்லார் கவனத்தையும் செதற விட்டுட்டா. எப்படி தெரியாதது மாதிரி நடிக்கிறா பாரு. தெரியாதவங்களோட அறியாதவங்களோட பேசாதன்னு சொன்னா கேக்குறியா வினோதினி? இங்க பாருங்க, இப்ப எதுக்காக வீணை எங்க மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க? அந்த ஃபுட்டேஜ்ல எதுவும் வேலோட வேன்ல பசங்க ஏறின மாதிரியே இல்ல. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரியே அப்படியே பசங்க வண்டியில ஏறி இருந்தாலும் அந்த பசங்களை பத்திரமா வேலு கூட்டிட்டு வந்துருவாரு. ஆனா அங்க ஏதோ தப்பா இருக்கு. நல்லா நடிக்கிறமா நீ. ஏம்மா சும்மா இருக்க மாட்டே? அம்மா, உங்க ஹஸ்பண்டுங்க மார்க்கெட்டுக்கு தான் சார் போயிருக்காரு. போனை போட்டு சீக்கிரம் வர சொல்லுங்க. சார், எனக்கு என்னமோ பசங்க இந்த வண்டியில ஏறி போன மாதிரி தெரியல சார். ஃபுட்டேஜ் ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. யோ, எல்லாம் தெரியும், பேசாமரியா? ஏமா, நாங்க வந்த விஷயத்த உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லக்கூடாது. குழந்தை காணா போன விஷயத்தையும் சொல்லக்கூடாது. சீக்கிரமா உங்க ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணி வர சொல்லுமா. என்ன சார், இப்ப எதுக்காக அவரை குற்றவாளி மாதிரி பேசுறீங்க? சொன்னதை செய்யுமா. முதல்ல போனை போடு. செல்வி, அதான் அவர் சொல்றாருல, உடனே போன் போட்டு வேலு வர சொல்லு. பண்ணு செல்வி. செல்வி, சொல்லுங்க செல்வி. வேலு வேலு எங்க இருக்கீங்க? நானா? குடு குடு குடு. காலையில சமையலுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். வேற எதுவும் வாங்கிட்டு வரணுமா? வேலு வேலு நீங்க வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன, இன்னொரு 5 to 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். என்னங்க, என்னாச்சு? இல்ல, நான் அவர்கிட்ட ஐயோ, இப்ப ஏன் சார் கட் பண்ணீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். சார், போன்ல பேசுறன பார்த்தா எந்த டென்ஷனும் இல்லாம நிதானமா தான் பேசுறான். பசங்க காணாம போனதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. முட்டாள மாதிரி பேசாதய்யா. போன்ல பேசுறத வச்சு அவன் தப்பு பண்ணலன்னு கணிச்சு சொல்றியா? இல்ல சார், ஒருத்தர் பேசுறத வச்சே
தப்பு பண்ணாரா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அவர் பேச்சுல எந்த தடுமாற்றமும் இல்ல. அதான் சார் நான் சொல்றேன். ஆமா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கிழிச்ச. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. இந்தாம்மா. சார் நீங்க சரியா சொன்னீங்க. அவன் வந்ததுக்கு அப்புறம் நல்லா விசாரிக்கிற விதத்துல விசாரிங்க. அப்பதான் அவன் உண்மையே சொல்லுவான். இவங்க வேற அவங்க கிடக்குறாங்க வாசல். சார், என் தம்பி வந்துட்டான் சார். கான்ஸ்டபிள் சார், அவனை கூட்டு வாயா. வாங்க வாங்க சார் வாங்க. என்ன சார்? போங்க சார். சார் சார் என்ன சார்? என்னங்க ஐயோ, சார்? என்னாச்சு சார்? எதுக்கு சார் என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க? சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? யோ, வண்டியை செக் பண்ணு. ஓகே சார். டோர் தரங்க, உள்ள போய் பாருங்க. சார் சார் என்ன சார்? என்ன ஏன் வேனுக்குள்ள என்ன சார் இருக்கு? வாங்க. போங்க. சார் என்னன்னு முத சொல்லுங்க சார். சார் முத என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க சார். அடடடடடே, ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னமா நடிப்பு நடிக்கிற நீ? பசங்களை வேன்ல ஏத்திட்டு போய் எவன்கிட்ட போய் வித்துட்டு வந்த நீ?